செல்லம் பேசுகிறேன். நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற இந்த அட்டவணை போட்டு ஃபாலோ பண்ணுற இந்த ப்ரெக்னன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியுமா? நேச்சுரல் ப்ரெக்னன்சி அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஜாலியாக எல்லா விதமான உணவுகளும் சாப்பிட்டுக்கிட்டு மிக ஜாலியாக உங்களோட உடம்பை பற்றி மட்டும் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அட்டவணை போட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் தூங்கணும், இவ்வளோ நேரம் நடக்கணும், இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நேச்சுரல் ப்ரெக்னன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அண்ட் அந்த ரொட்டீனில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு உங்களையும் குழந்தையும் மிக ஆரோக்கியமாக பார்த்துக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக அதாவது நார்மல் டெலிவரிக்கு வெஜைனல் பர்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பாடியோட எந்த சிம்டம்ஸுமே கவனிக்காமல் டைம் டேபிளில் கரெக்டாக ஸ்டிக்காக இருக்கமா அப்படிங்கிறத மட்டுமே பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியெல்லாம் ஏதோ கரெக்டாக அவங்க டைம் டேபிளில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டெலிவரி அப்படின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு நேச்சுரல் வழியில் உடம்பு சொல்கிற உடலோட மொழிகளை அறிஞ்ச ப்ரெக்னன்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை டைம் டேபிள் போட்டு டாக்டர் சொல்கிற இல்லை மற்றவங்க சொல்கிற ப்ரெக்னன்சியை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.